மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் புதிய ஆன்லைன் சேவையை தொடங்கி வச்சிருக்கார். அதாவது என்ன அப்படின்னா, ஒருங்கிணைந்த நில ஆவணம், பட்டா மாறுதல் மற்றும் விவரங்களின் அறிக்கை. ஒருங்கிணைந்த நில ஆவணம் அப்படின்னா, இது ஒரே ஆவணத்தில் நிலத்தின் முழு தகவலையும் காணக்கூடிய ஒரு வசதி. இதில் பொதுவாக சேர்க்கப்படும் தகவல் என்னென்ன அப்படின்னா, ரிஜிஸ்டர், அதாவது பதிவு, சிட்டா, அடங்கல், நிலத்தினுடைய வகை, சர்வே எண், உரிமையாளர் பெயர், நிலத்தின் அளவு, பயன்படுத்தப்படும் நில வகை, இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஆவணத்தில் கொண்டு வந்திருக்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. முன்னாடியெல்லாம் இது வெவ்வேறு பதிவுகளில் இருந்துச்சு. நம்ம சிட்டா எடுக்கணும்னா தனியாக எடுக்கணும், அதுக்கான புலப்படம் தனியாக எடுக்கணும். இப்போ ஆன்லைனில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரே ஆவணமாக ஆன்லைனில் நம்ம பெறக்கூடிய வசதியை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பட்டா மாறுதல் விவர அறிக்கையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா, பட்டா டிரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரி, இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த பட்டானுடைய பெயர் மாற்றம், நிலத்தினுடைய பங்கீடு, சப்டிவிஷன் சொல்லுவாங்க, பட்டா மாற்ற விண்ணப்பத்தின் நிலை எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்க, பட்டா செய்யப்பட்ட வரலாறு, இது எல்லாத்தையும் பார்த்தோன்னா இந்த இணையதளத்தில் நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்க அப்படின்னா, மக்கள் எளிதானில் ஆன்லைனில் எல்லாமே கிடைக்கும். அரசு துறைகளில் நேரம் வீணாகாமல் இருக்கும். நிலம் வாங்கும்போது உரிமை சரிபார்ப்பு எளிதாக இருக்கும், வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். அப்படின்றதுக்காக இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் நிலத்தகவல் அனைத்தையும் ஒரே, அதாவது இன்டெகிரேட்டட் லேண்ட் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க, ஆவணமாக ஆன்லைனில் பெரும் புதிய சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இப்போ வாங்க இதனுடைய எல்லா டீட்டெயில்ஸும், அதாவது பார்த்தோன்னா எப்படி ஒரே ஆவணமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதும், இது என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்படின்றதும் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது, அதுக்கான செய்தி வெளியீடு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்த்துட்டு வீடியோவில் அதுக்கு பிறகு எப்படி அந்த டாக்குமெண்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லேட்டஸ்ட்டாக இப்போ 4/3/2026 இந்த தேதியில் வெளிவந்தது தான் மாண்புமிகு வருவாய்த்துறை பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு KKS.R. ராமச்சந்திரன் அவர்கள் ஒருங்கிணைந்த நில ஆவணம் மற்றும் பட்டா மாறுதல் இந்த விவரங்களை இணையவழி சேவைகளை தொடங்கி வச்சார். இந்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கீழ் இயங்கி வரும் நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறை, இதில் இணையவழி ஆவணங்களான பதிவேடு, சிட்டா மற்றும் புலப்படம் ஆகியவை இணைய வழி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆல்ரெடி நீங்கள் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, சிட்டா டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அது கூட புலப்படமும் சர்வே எண்ணுடைய போட்டால் வந்துடும். இப்போ பதிவேடும் அது கூட வரும். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆவணங்களின் விவரங்களை ஒருங்கிணைத்து நில உரிமைதாரர்களுக்கு ஒருங்கிணைந்த நில ஆவணம், ஒரே ஒரு டாக்குமெண்ட், சரி, எல்லா டாக்குமெண்ட்லேயும் இது எல்லாமே இருக்கும். அது எப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஆவணமாக சேவையை இணைய வழியில் ஒரு புல எண்ணில் நடைபெறும் பட்டா மாறுதல், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்வே நம்பரில் பட்டா மாறுதல் ஏற்படுற ஹிஸ்ட்ரி, ஈசி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது பார்த்தோன்னா அதுக்கான ஈசி விவரங்களை நம்ம தெரிஞ்சு கொள்ளும் வகையில் பட்டா மாறுதல் விவர அறிக்கை, ஹிஸ்ட்ரி ஆஃப் பட்டா டிரான்ஸ்ஃபர் என்ற சேவையையும் 4/3/2026 மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்கள் சென்னை சேப்பாக்கம் நில அளவை நிலவரி திட்ட இயக்குநரகத்தில் தொடங்கி வச்சார். இந்த சேவைகளுடைய விவரம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த ஒருங்கிணைந்த நில ஆவணம், நில உரிமை தங்களது தொடர்பான ஆவணங்களை வங்கிகள் மற்றும் இதர அலுவலகங்களை சமர்ப்பிக்கும் பொருட்டு அவங்களுடைய வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் லிங்க் நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த இணையதளத்தில் அவற்றை தனித்தனியாக பதிவேக்கம் செய்து வழங்கும் நிலை இருந்து வந்தது. இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம தனித்தனியாக தான் டவுன்லோட் பண்ணணும். இந்த 3 ஆவணங்களையும் ஒருங்கிணைத்து ஒரே ஆவணமாக வழங்கும் பொருட்டு கடந்த 2021-22 ஆண்டு சட்டமன்றத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி நில உரிமைதாரர்களுக்கு ஒருங்கிணைந்த நில ஆவணம் என்ற புதிய ஆவணம் வழங்கிட ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் 1/10/2021 அரசாணை வெளியிடப்பட்டது. தேசிய தகவலியல் மையத்தால் இந்த ஆவணம் வடிவமைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இன்று துவங்கி வைக்கப்படுகிறது. நில உரிமைதாரர்கள் தங்களது நிலம் சார்ந்த மாவட்டம், வட்டம், கிராமம், புல எண், உட்பிரிவு எண் ஆகிய விவரங்களை உள்ளீடு செய்து இந்த வெப்சைட் கொடுத்துருக்கிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்வையிட்டு பதிவிறக்கமும் செய்து கொள்ளலாம். அடுத்து பாருங்கள், பட்டா மாறுதல்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் திஸ் பட்டா டிரான்ஸ்ஃபரில் நில ஆவணங்கள் மற்றும் அனைத்தும் தமிழ் நிலம் மென்பொருள் மூலமாக, நம்ம சேனல் இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், தமிழ் நிலன்ற வெப்சைட்டில் போய்ட்டு எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு, அதுவும் கணினிப்படுத்தப்பட்டது.
2014ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரையில் இணைய வழி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இந்த மென்பொருள் மூலமாக நிலம் தொடர்பான பட்டா மாறுதல் இணைய வழியில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு குறிப்பிட்ட புல எண்ணில் நடைபெறும் பட்டா மாறுதல் விவரங்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் ஒரு ஆவணம் உருவாக்க முடிவு செய்யப்பட்டு கடந்த 2024-25ஆம் ஆண்டு கூட்டத்தொடரில் சட்டமன்றத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி பதிவுத்துறையில் வழங்கப்படும் வில்லங்க சான்றிதழில் இதை தான் சொன்னேன், இஸ்டிஏனா வில்லங்க சான்றிதழ், பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களின் விவரங்கள் குறிப்பிடுவது போல 2016ஆம் ஆண்டு முதல் குறிப்பிட்ட கால வரையறுக்குள், அவன் இயர் சொல்லிட்டான் பாருங்க, 2016ஆம் ஆண்டுக்குள்ள கால வரையறுக்குள் தனியார் நிலங்கள் தொடர்பான நில ஆவணங்களில் இணைய வழியில் மேற்கொள்ளப்பட்ட பட்டா மாறுதல்களின் விவரங்களை அடங்கிய அறிக்கையின் பொதுமக்கள் இணையதள வழியே ஆவணமாக பொருட்டு அரசால் அதை வந்து கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ அண்டு ரெஜிஸ்டர்ட் மேனேஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, சர்வீஸ் செட்டில்மெண்ட். புதிய அரசாணை வந்து வெளியிட்டாங்க. தேசிய தகவல் மையம் மூலமாக இந்த ஆவணங்கள் வந்து வடிவமைக்கப்படுகிறது. பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இந்த சேவை வந்து துவங்கி வைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. நில உரிமையாளர்கள் அவங்க வெப்சைட் கொடுத்துறாங்க இணையதளத்தில். ரெண்டாவது வெப்சைட் சொன்னால ஹிஸ்ட்ரி பார்க்குறது, உங்களுடைய வில்லங்க சான்றிதழ் பார்க்குறது. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஆவணமும் ஒன்றா எடுக்கிறது. அது எப்படின்றதை சொல்கிறேன். என்ற தலைப்பின் தேர்வு செய்து தங்கள் நிலம் சார்ந்த விவரங்கள், மாவட்டம், வட்டம், கிராமம், புல எண், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு பட்டா மாற்றும் விவரம், கட்டணம் ஆண்டு ஒன்றுக்கு 50%, செயலாக்க கட்டணம் 60 ஆகியவை இணைய வழி வாயிலாக தொகையை செலுத்தி, நீங்கள் இந்த பட்டா சிட்டாக்கெலாம் கிடையாது, அவங்க வந்து இந்த டிரான்ஸ்பர் இருக்கிறாங்களே அதுக்கு வந்து இணைய வழி. முந்தைய பட்டா மாறுதல் விவர அறிக்கை நில உரிமைதாரர் சிட்டிசன் போர்ட்டல் கணக்கில் பதிவிறக்கம் செய்யப்படலாம். இந்த நில உரிமை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தலாம். இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு வருவாய் மேலாண்மைத்துறை அமைச்சர் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இதுதான் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம இந்த ஒன்றா சரியா சேர்ந்து எல்லா ஆவணமும் ஒரே ஆவணமாக எப்படி வருது அப்படின்றத நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்க போகிறோம். சரியா, நம்ம இந்த வெப்சைட் போயிடலாம். வெப்சைட் லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்பேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கும், அதை தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆப்ஷன்னா, ஃபஸ்ட்டாக இருக்க பாருங்கள், ஒருங்கிணைந்த நில ஆவணம். இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே மாவட்டம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, வட்டம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஊர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சர்வே எண் வந்து கேட்பாங்க, அண்டு உட்பிரிவு எண் வந்து கேட்பாங்க. இது ரெண்டு டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த இது லேண்ட் மேப்போடு வரும். சரியா, மேப்போடு உங்களுக்கு புல எண்ணோடு வரும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்கே ஒரு சர்வே எண்ணு உட்பிரிவு எண் செலக்ட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கொடுத்து கடவுச்சொல் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும். நீங்கள் ஓடிபியை போட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். சரியா, பதிவேடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுடைய உட்பிரிவு என்ன, சர்வே நம்பர் என்ன, ரயத்வாரி நிலமா, புஞ்சி நிலமா, எவ்வளோ வந்து பரப்பளவு ஹெக்டேர் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சொத்து அப்படின்ற டீட்டெயில்ஸும் அது கூடவே வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா சிட்டாவும் சேர்ந்து தான் அது கூடவே இருக்கும். முன்னாடியெல்லாம் நம்ம சிட்டாக்கு தனியாக வந்து டவுன்லோட் பண்ணி எடுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதிவோட அட்டாச்மெண்ட்டாக இருக்குது. தனியாகவும் எடுத்துக்கலாம், அதுக்காக தனியாக ஆப்ஷனும் இருக்குது, அதுவும் சொல்கிறேன். இப்போ நமக்கு பதிவேடு வேணும் அப்படின்னா இதோட சேர்த்து, அதாவது பதிவேடு, சிட்டா மற்றும் புலப்படம், இது எல்லாமே வந்து ஒரே இதுவரையே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டா வருதா, இதுக்கு எவ்வளோ ஆவணம் வந்து எந்த தேதி வரைக்கும் செல்லுபடி ஆகும் அப்படின்றது வருதா, அதுக்கான புலப்படம் வருது. சரி, இது மூணுமே வந்து ஒரே ஒரு ஆவணமாக வந்துடும். இதை நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. இந்த பிரிண்ட் ஆப்ஷன் நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும். இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், பிரிண்ட்டும் கொடுக்கலாம். பிரிண்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இது போல் ஒரே ஆவணமாக வருது பாருங்கள். ஒரே ஒரு சிட்டா, எல்லா ஆவணமும் ஒன்றாவே வரும். சரியா, ஒரே ஒரு பிரிண்ட் அழுத்தினீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் வரும். இது இப்போதைக்கு புதுசாக வந்து இருக்கிற அப்டேட் இது. இப்போ நாம் முன்பக்கம் போயிடலாம். சரியா, இதான் ஹோம் பேஜ் இந்த வெப்சைட்டில். இதில் நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பட்டா விவரம், சரியா, இது வந்து டைரெக்டாக தனியாக பட்டா மட்டும் பண்ணணும் அப்படின்னா பட்டா சிட்டா இதில் போயிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு கடவுச்சொல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டா மட்டும் ஷோ ஆகும். சரியா, இப்போ நாம் பண்ணது வந்து மூணுமே. இந்த ஆப்ஷன் வந்து பதிவேடு,
சிட்டா, புலப்படம் இது 3 இணைந்து இருக்கும் இதில். புது ஆப்ஷன் இது. இப்போ அப்டேட் செய்யப்பட்டிருக்கிற விஷயம் இதுதான். ஆர்மியில் சேரணும் அப்படின்னாலும், போலீஸில் சேரணும் அப்படின்னாலும், ஒரு அரசு வேலைக்கு செல்லணும் அப்படின்னாலும், இல்லை தனியார் வேலை வாய்ப்புகள் வேணும் அப்படின்னாலும், உங்கள் உள்ளூர் வேலை வாய்ப்பில், அதாவது தாலுக்கா அலுவலகம் அண்டு வந்து பார்த்திங்கன்னா பிடிஓ ஆஃபீஸ், இது போல் சின்ன சின்ன வேலைகள் எதுவாக இருந்தாலும் எல்லா அப்டேட்டுமே நேரடியாக டெலிகிராம் சேனலில் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க. எல்லாமே நேரடியாக டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவேன். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிங்களா, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.